அதாவது இப்ப நம்ம நிக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த நெமிலிச்சேரி வண்டலூர் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தாங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். பஸ் ஸ்டாண்டும் இருக்கு, மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவுட்டர் ரிங் ரோடும் இருக்கு. இந்த ஐஸ்வர்யம் நகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு 100 மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த ரூட் வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவரம் டு சோழவரம் கனெக்ட் பண்ற ரோடு தான் இந்த ரோடுங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம சைட்ல இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்லயே மார்க்கெட்டும் இருக்கு, பஸ் ஸ்டாண்டும் இருக்கு. இந்த மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருங்காவூர் அப்படின்ற அந்த ஊருடைய மார்க்கெட்டும் பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ இந்த ஐஸ்வர்யம் நகரை பத்தி வந்துருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 ஏக்கர் ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. இங்க மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 260 பிளாட்ஸுங்க. இந்த 260 பிளாட்ஸ்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 60% சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. பேலன்ஸ் இருக்க பிளாட்ஸ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க என்ன சைஸ் வாரியா வந்து ஸ்கொயர் ஃபீட்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பாத்தீங்கன்னா இங்க பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள்ங்க. அண்ட் இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபாங்க. இந்த சைட்டை சுத்தியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க விசாரிச்சாவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2800 2900 போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஆரம்பிச்சு அதுல உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் மாதாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு. இங்க ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு 2500 ரூபாயில ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த 260 பிளாட்ஸ்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 25 வீடுகள் வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டாங்க, குடுத்தனமும் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே தெரியும். இது எல்லாமே இந்த சைட்ல இடம் வாங்கி வீடு கட்டினவங்க தாங்க. அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா குடுத்தனமே இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜுங்க. ஏன்னா நிறைய சைட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எம்டி லேண்டாவே இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யம் நகர்ல உங்களுக்கு வீடுகளும் இருக்குங்க. இப்போ இந்த ஐஸ்வர்யம் நகர்ல இருக்க அம்யூனிட்டிஸ் வந்து பாத்துருவோங்க. ஒரு அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஐஸ்வர்யம் நகர்ல என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல ஒரு நல்ல ஆர்ச் கேட்டும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், இல்ல 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இந்த ஐஸ்வர்யம் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 260 வீடுகள் இங்க உள்ள வரும்போது அவங்களுக்கு போயிட்டு வரதுக்கும்